அடுத்ததா சௌந்தர்யா. யாரா அந்த பிஆர்னு கேட்டதுனால பீதியில இருக்கும் சௌந்தர்யா அவர்களே. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சென்னை டீம் மாதிரி நல்லாவே விளையாண்டாலும் கடைசியில பெங்களூர் டீம் மாதிரி உங்களுக்கும் உயிர் வயத்தை காட்டியிருக்காங்க. அது வந்து சிம்பத்தி கிடையாது, அது என்னோட ஸ்ட்ரென்த்தா தான் நான் பாக்குறேன். இவ்வளவு நாள் நம்ம கணிச்சது எல்லாமே சாதாரண கணிப்பு. ஆனா இன்னைக்கு நாம கணிக்க போறது இருக்கே, கணிக்க போறது அது எவ்வளவு பெரிய கணிப்பு தெரியுமா? எப்படி கணிப்பு? இந்த உள்ள இருக்க கட்டங்கள்லாம் எப்படி வேலை செஞ்சிருக்கு, எப்படி வேலை செய்யும், யார் யார் ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத நாம கேட்க தயாராயிட்டோம். அந்த வகையில நம்மளோட ஜோஷியர் ஜோல்னா பை ஜோதிலிங்கம் ஜோ அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ராசிகளின் ராஸ்கல், கிரகங்களின் கிரஷ், கட்டங்களின் காமரேட், நட்சத்திரங்களின் நாட்டி பாய் பேசுறேன். நான் தான் உங்கள் ஜோதிடர் ஜோல்னா பை ஜோதிலிங்கம். என்ன சுருக்கமா ஜோன்னு கூப்பிடுவாங்க. வீக்கெண்ட் ஆனா வீக் ஆகிற நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் இந்த வீக் ரொம்ப குஷியா இருக்காங்கங்க. ஃபைனலா பேச வேண்டிய வார்த்தைகள் எல்லாத்தையும் ஃபைனலுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் எப்படி இருக்கு, யார் வாழ்க்கையில கிரகங்கள் கிட்டார் வாசிக்குதுங்கிறத இப்ப பாத்திரலாம் நேர்களே. பவித்ரா. இல்ல சண்டைக்கு வர்றையா? மஞ்சப்பாம்பு மஜாவா இருக்கப்ப மரகத கல்ல கக்குன்னு சொன்னா எப்படி யாருனாலையும் நம்ப முடியலையோ அதே மாதிரி தான் பவித்ரா இத்தனை நாளா வீட்டுக்குள்ள இருந்தாங்க அப்படிங்கறத யாராலையும் நம்ப முடியல. ஏன் இப்படி பண்றேன்? பொய் சொல்லாதே. கேமராக்கு பின்னாடி அவங்க ஒளிஞ்சிருக்க மாதிரி இவங்க கிரகங்களும் கட்டங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. இங்க பாருங்க, அப்படி பண்ணாதே. மேப்ல தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத பவித்ரா எப்படி டாப்ல இருக்காங்க அப்படிங்கறது சொல்லவே முடியலைங்க. இன்னைக்கு கண்ணன் வந்துருவானே எனக்கு வந்து பகவான் கனவுல சொன்னார். தேல் கொடுக்க தேன்ல தொட்டு அதை தேங்காய் பருப்பியோட திருகி சாப்பிட்டதுனாலதான் இந்த பயன்கள் அப்படிங்கறத பேசிக்கிறாங்க. இவங்க ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படிங்கறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். உங்களுக்கு அனுகூலமான திசைகள், கேமரா இல்லாத திசைகள். ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்க. அடுத்ததா விஷால். மீன் எண்ணெயில மிச்சரை போட்டு அதை மீல்ஸா சாப்பிடுற விஷால் அவர்களே. நைட்டு ஃபுல்லா பார்ட்டி பண்ணிட்டு நாளைக்கு காலையில நான் அவன் இல்லைன்னு நீங்க சொன்னதுனால சுக்கிரனுக்கு கொஞ்சம் சுருன்னு ஆயிருச்சு. அதனால தான் அஷ்டம சனியையும் ஜென்ம சனியையும் அட் டைம்ல உள்ள அனுப்பிட்டாரு. எனக்கு தனிப்பட்ட விதத்துல ரொம்ப அது பாசிட்டிவா அமைஞ்சது. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா தான் நினைக்கிறேன் இந்த 8 பேர் வந்தது எனக்கு. இனிமே கேஸ் வாங்குறத விட்டுட்டு கேஷ் வாங்குறத பத்தி யோசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். வண்டு மூக்குல வனஸ்பதி தடவி நண்டு தொக்குல நசுக்கி சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். இப்ப பாரு ஆட்டத்தை, தள்ளு தள்ளு நீ. அடுத்ததா சௌந்தர்யா. யாரா அந்த பிஆர்னு கேட்டதுனால பீதியில இருக்கும் சௌந்தர்யா அவர்களே. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சென்னை டீம் மாதிரி நல்லாவே விளையாண்டாலும் கடைசியில பெங்களூர் டீம் மாதிரி உங்களுக்கும் உயிர் வயத்தை காட்டியிருக்காங்க. அது வந்து சிம்பத்தி கிடையாது, அது என்னோட ஸ்ட்ரென்த்தா தான் நான் பாக்குறேன். கேது கேர்லெஸ்ஸா இருந்தாலும் ராகு ரைட் டைம்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால நீங்க தப்பிச்சிட்டீங்கம்மா. 3 பேருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். பூரான பூசணிக்காய் குழம்புல போட்டு ஆசினி அக்காவை மனசுல நினைச்சிட்டு அரைவேக்காட்டுல சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். எனக்கு உடன்பாடு கிடையாது, எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு அனுகூலமான நம்பர் வெளியே உங்களுக்கு பிஆர் பாக்குற நண்பர். தெரியல சார், அதான் சார் இங்க கன்ஃபியூஷனே வருது. அவங்க கேரக்டரே அப்படியா இல்ல கேம்கா பண்றாங்கன்னே தெரியலையே. அடுத்ததா ஆர்னவ். ஆளு 6 அடிக்கு இருந்தாலும் ஆளாளுக்கு நாயடி பேயடி அடிச்சதுனால திக்கு முக்காடி போயிருக்கும் ஆர்னவ் அவர்களே. எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டுங்க. எல்லா கிரகங்களும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில கிரிக்கெட் ஆரம்பிச்சதுனால ரன் அவுட்டா நாட் அவுட்டான்னு தெரியாமலேயே டக் அவுட் ஆயிட்டீங்க. உங்களுக்கான பரிகாரம் கம்முன்னு இருங்க ஒரு வாரம். அடுத்ததா சாச்சனா. தட்டுல இருந்த தர்பீஸ தரையில போட்டு நக்கின கதையா கிடைச்ச 3வது வாய்ப்பையும் முழுங்கிட்டு முதல் மாணவி போல் சுத்திக்கிட்டு இருக்கும் சாச்சனா அவர்களே. எந்த கிரகங்களும் உங்க வாழ்க்கையில விளையாடலாமா? நீங்க தான் உள்ள இருக்க எல்லாரோட கிரகங்களையும் விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு வெள்ள அனுப்பிடுங்க ப்ளீஸ். டீம் வெள்ள அனுப்பிச்சிருங்க, என்ன கூட்டிட்டு. பன்னீர் சொம்புல உங்க கண்ணீரை பிடிச்சு தண்ணீர் இல்லாத இடத்துக்கா போய் வெந்நீர் குறியல் போட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். அடுத்த வாரம் விஜய் டிவிக்கே ராசி பலன் சொல்ல வரங்க. ஏன்னா நான் உங்கள் ஜோஷியர் ஜோல்னா பை ஜோதிலிங்கம். சுருக்கமா என்ன ஜோன்னு கூப்பிடுவாங்க.
Make a way for the big, 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 big boss. Make a way